டெல்லியில் கனமழை காரணமாக நகரின் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மழையால் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் டெல்லியில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் கனமழை பெய்ததால் நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. ரக்ஷாபந்தன் விடுமுறை என்பதால் போக்குவரத்து நெரிசல் இல்லை என்றாலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பயணிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. பஞ்ச்குயன் மார்க், மதுரா சாலை, சாஸ்திரி பவன், ஆர்கேபுரம், மோதிபாக், கித்வாய் நகர் மற்றும் டெல்லி NCRின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. சனிக்கிழமை காலை 8:30 மணி வரையிலான 24 மணி நேரத்தில் டெல்லியின் சப்தர்ஜங்கில் உள்ள முதன்மை வானிலை ஆய்வு மையம் 78.7 மில்லிமீட்டர் மழையையும், பிரகதி மைதானத்தில் 100 மில்லிமீட்டர், லோதி சாலையில் 80 மில்லிமீட்டர் மழையையும் பதிவு செய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையால் தென்கிழக்கு டெல்லியில் உள்ள ஜெய்த்பூரில் உள்ள ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். மோசமான வானிலை காரணமாக குறைந்தது 105 விமானங்களின் சேவைகள் தாமதமாகின. டெல்லியின் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் வர இருந்த 13 விமானங்களும், டெல்லியிலிருந்து புறப்பட இருந்த 92 விமானங்களின் சேவைகளும் பாதிக்கப்பட்டன. ஹரியானா, உத்தராகண்டில் பெய்யும் கனமழையால் டெல்லியில் யமுனா நதி அபாய அளவை எட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வடக்கு, மேற்கு, தெற்கு, தென்கிழக்கு மற்றும் மத்திய டெல்லியின் சில பகுதிகளுக்கு மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. எனவே மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.